எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட தேவ சட்டத்திலிருந்து புதிய ஏற்பாடு புதிய சட்டம் லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 30வது வசனத்தில் பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் அவனால் ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். கேடு எப்படி வருதுன்னா, தேவன் போட்ட கோடு அதை தாண்டினால் வரும் கேடு. ஆகவே நியாயசாஸ்திரிகள் பரிசேயர்கள் அறிவாளிங்க புத்திசாலிங்க. ஆனால் யோவானுடைய உபதேசத்தை கேட்டு அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாகும்படி தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். இன்றைக்கும் தேவனுடைய ஆலோசனை, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரம் நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறையை கை கொள்ளுங்கள். முறை தவறுனா என்ன ஆகும்? ஆமாம், தேவனுடைய முறையை மாற்றக்கூடாது, தேவனுடைய பிரமாணத்தை மாற்றக்கூடாது, தேவனுடைய ஆலோசனையை புறந்தள்ளக்கூடாது. ஆகவே இன்னைக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று சொல்லி திட்டத்தை மாற்றுகிறாங்க. ஏன் சொல்கிறாரு? உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பிதா யாருன்னு தெரியாது, குமாரன் யாருன்னு தெரியாது. குமாரனுக்கு சித்தமானவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவனை என்று பிதாவையும் குமாரனையும் பரிசுத்தாவையும் அறியார்கள். ஆகவே தேவ ஆலோசனை கேட்டு அதன்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒரே தேவன் ஞானஸ்தானம் எடுக்காவிட்டால் தங்களுக்கு கேடு, அதுதான் நரகப்பாடு, அதுவும் பாடு. தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய வார்த்தையை கூட்டவோ குறைக்கவோ உலகத்தில் யாருக்கும் அனுமதி கிடையாது. கூட்டுறதும் குறைக்கிறது யாரு? சாத்தானுடைய வேலை. நான் உங்களுக்கு எச்சரிக்கிறதாவது, இந்த புஸ்தகத்திலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால், இந்த புஸ்தகத்தில் இருக்கிற ஆலோசனையை தள்ளி போட்டால், கூட்டினாலும் குறைச்சினாலும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு தண்டனைக்கு உள்ளாகப்பட வேண்டும். ஆகவே தேவ வார்த்தையை கேட்டு தேவ ஆலோசனை கேட்டு எதை எப்படி சீசருங்க செஞ்சாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம செய்யணும். அதை மாற்றவோ கூட்டவோ உலகத்தில் யாருக்கும் அனுமதி கிடையாது. கூட்டுறதும் குறைக்கிறதும் சாத்தானுடைய வேலை. சாத்தான் கொஞ்சம் திசை மாற்றி விட்டானாக்கா வாழ்க்கை திசை மாறி போகும். ஆகவே தேவன் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அந்த ஆலோசனை கேட்டு அந்த ஆலோசனையின்படி ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சு நம்ம பழக வேண்டும். ஆகவே கேடு உண்டாகும்படி இன்றைக்கும் யோதருங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. 1800 வருஷம் கேடு பாடு, வீடெல்லாம் சுடுகாடு. 1800 வருஷம் இன்னும் ஏற்றுக்கல, என்ன ஆலோசனையை தள்ளி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இன்னும் பெரும் பாடு உண்டு. ஆகவே தேவ ஆலோசனையை கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாக செம்மையாக செய்வதற்கு தேவனுடைய ஆலோசனை கேட்கணும். எப்படி உபதேசம் பண்ணணும், எப்படி ஞானஸ்தானம் கொடுக்கணும், எப்படி ஆராதிக்கணும், எல்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் தேவனுடைய ஊழியக்காரர்கள் நமக்கு வைத்திருக்கிறார்கள். ஆகவே அருள் கொடியை பெற்றுத்தாருன்னா கொடை எங்கே? பேக்கரி கடையில் கிடைக்குமா அல்லது பிளாஸ்டிக் கடையில் கிடைக்குமா? எங்கே கிடைக்கும் கொடை? ஆவிக்குரிய வரம். நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது ஆவிக்குரிய வரங்கள் கொடைகள் கொடுக்கப்படும். இல்லைனாக்கா பாடையெல்லாம் அனுப்பப்படும். ஆகவே வேத வசனத்தை கேட்டு தேவ ஆலோசனை கேட்டு அவருடைய சட்டத்தை அவருடைய திட்டத்தை அறிந்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் தேவ ஆலோசனை எப்படி நமக்கு சொல்லப்பட்டது, எப்படி செய்யப்பட்டது, எப்படி உபதேசிக்கப்பட்டது என்பதை அறிந்து புரிந்து தெரிந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.